குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களோட இந்த 2026 மாசி மாத பலன்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கன்னி ராசி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சப்தம பார்வையை லக்னத்தை பார்க்குறாரு. ஆன்மீக பயணங்கள், கடவுள் ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் என்னதான் மந்தத்தன்மையும் பிரச்சனையும் தடை தாமதத்தையும் கொடுத்தாலும் கண்டக சனியான ஒரு விஷயத்துல கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இப்போ கொஞ்சம் அந்த ப்ராப்ளம். கண்டகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டம் கிடையாது, கண் திருஷ்டிகள் தேவையில்லாம பாத்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி இந்த சமயத்துல கொஞ்சம் நிறைய இருக்கும். சனியோட தாக்கம் இருக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் அது வெளியே போகாது. ஸோ இதனால என்ன அப்படின்னா 2க்கும் 9க்கும் உரிய சுக்கிரன் உங்களோட 2ஆம் இடம் 9ஆம் உங்களை தந்தை ஸ்தானம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ தந்தைக்கு சில பிரச்சனைகள், குடும்பத்துல சில பிரச்சனைகள், வருமான ரீதியான ஒரு பிரச்சனைகள், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது நீங்க யாருக்காவது ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு பாத்தீங்க அப்படின்னா பலிக்காம, அதாவது செய்ய முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னி லக்னத்துக்கு இப்ப கொடுப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா திருமண தடைகள். நம்ம ஒரு திருமணத்தை பார்த்திருப்போம். ஸோ சனி பார்க்கும்போது அந்த இடத்துல தடை தாமதத்தை கொடுத்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அப்போ என்ன அப்படின்னா இதுக்கான உகந்த பரிகாரங்களை உங்களோட ஜாதகத்தையும் தசாபுக்தியும் பார்த்து நீங்க அதை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பா நான் நிறைய விஷயங்கள் விலகி நல்லபடியா நல்லா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா 3 8 இருக்கக்கூடிய செவ்வாய். ஸோ 3க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் போய் 6ல உட்காந்துருச்சு. அப்போ 3ஆம் இடம் உங்களோட முயற்சி ஸ்தானம் 6ஆம் இடத்துல போய் மறையிறது கொஞ்சம் நல்லது இல்லைன்னாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாரு. ஆனா 8க்குரிய அதிபதி 6ல மறையிறது ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயமும் உங்களை நல்லது பண்ணும். அடுத்ததான் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தாய் ஸ்தானம். அப்ப தாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல் வயிறு பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் இந்த டைம்ல ஒரு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, அப்புறம் ஃபேட்டி லிவர்ஸ் பிரச்சனை இதெல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல அந்த இடத்த எல்லாமே நீங்க கொஞ்சம் வலிமைப்படுத்துறதுக்கு அம்பாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடமாவும் வரும்போது வேலையில் மாற்றம். ஸோ நிறைய வேலை மாற்றம் இருக்கும். கன்னி லக்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து அப்படியே தூக்கி போட்டு அடுத்த கம்பெனியில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் அப்படின்ட்டு எதிர்பார்த்தக்கூடிய அந்த ப்ரொமோஷன் வராமல் ஒரு பேஸாக போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த கோச்சாரங்கள் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும் அப்படின்னா தேவையில்லாத இரிட்டேஷன். ஏன்னா 12ல் கேது இருக்கார். அப்போ தேவையில்லாத கனவுகள் எல்லாம் வரும். நீங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போன அந்த கனவுகள், பறக்கிற மாதிரியான கனவுகள், அந்த 12ஆம் இடத்துல இருந்து கேது அந்த மாதிரியான சில கனவுகளை கொடுப்பார். அப்போ நம்ம நேர்லயே படிக்கல, கனவுலையாவது போய் படிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த கனவுகள் எல்லாம் கொடுப்பார். அது கேது நெருப்பு ராசியில் வேலை இருக்காரு, தீல போற மாதிரி, அப்ப தீல சாகசம் செய்யற மாதிரி கனவெல்லாம் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கன்னி லக்னத்துக்கு இப்போ இந்த டைம்ல நடந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை பாதிச்சுக்கோங்க. தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இப்போ சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தலைவலி வந்தா கூட அந்த தலைவலி 2 நாள் இழுக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிரச்சனை போட்டு கோர்த்து சேர்த்துக்காதீங்க. அப்போ குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் 6ஆம் இடத்துல இருந்து அதாவது உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை வக்கரமா இருக்கிறவர் 6ஆம் இடத்துல மறைந்தா இருந்து அவயோகியா இருந்தாருன்னா அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல. இப்போ பொது பலன்கள் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சுய ஜாதகத்துல அந்த இடம் வக்கரமா இருந்து நீசமா இருந்து மறந்துருந்தா சூப்பர், அந்த இடம் அப்படியே மாறிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க காதுல போட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன இவங்க இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. சுய ஜாதகம் தான் பேசும்.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுங்க. நீங்க யாரோட வழிபாடு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, மகாலட்சுமியோட வழிபாடு பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றம் வரும். தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்க போகுது. அதே மாதிரி பேங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அலைச்சல், ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்ப இருந்திருக்கும். ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், பேங்கர்ஸு, அதே மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் இப்போல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். எல்லாமே விலகி வரக்கூடிய இந்த காலம். அப்போ இந்த டைம்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பண்றீங்கன்னா பார்த்து பண்ணுங்க. அடுத்த மாதத்துல வந்து எல்லாமே சிறப்பா அமைப்போகுது. உங்களுடைய 2ஆம் இடம் சுக்கிரன் வந்து உச்ச வீட்டை நோக்கி போகும்போது ஜாக்பாட் தான் கன்னி லக்னத்துக்கு எல்லாமே. இதெல்லாமே அடுத்தடுத்த மாத பலன்களை பார்ப்போம். பட் இந்த மாதத்துல கொஞ்சம் சலனங்கள் இருந்தாலும் எல்லாமே சரியாகும். மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.